Happy morning students. இந்த வீடியோவில் நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னாக்க 4/9, 20/45, 12/27 அப்படின்னு 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்த மாதிரி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும்னா மினிமம் நமக்கு 2 ஃப்ராக்ஷன் வேணும். ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட்டாக இல்லையான்னு சொல்ல முடியாது. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு மினிமம் 2 ஃப்ராக்ஷன் இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையும் அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். மாற்றி அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் மேட்ச் ஒரே வேல்யூவாக இருந்துச்சுனாக்கா அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ 4/9 இருக்குது. அது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர். 4க்கும் 9க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. ஸோ அது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். 20/45. 20/45 எப்படி வரலாம்? 20 4 times 5 வரலாமா? 45 9 times 5 வரலாமா? இப்போ 5 கேன்சல் பண்ணிட்டா என்ன இருக்குது மிச்சம்? 4/9. அதுவும் ஸோ 20/45 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4/9. அதே போல் 12/27 எடுத்துக்கோங்க. 12/27 எப்படி வரலாம்? 12 4 times 3 வரலாமா? 27 9 times 3 வரலாமா? ஸோ இப்போ 3 and 3 கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்குது? 4/9. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 4/9. செகண்ட் ஃப்ராக்ஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் 4/9. தேர்டு ஃப்ராக்ஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் 4/9. ஸோ இது மூணுத்தோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மும் சேம். அப்படின்னா இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஓகேவா? இந்த சம் பார்ப்போம். 5/15, 7/28, 12/22 இந்த மாதிரி 3 ஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்க. 5/15 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ரெண்டுமே 5ல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் 1/3. இது வந்து 5 times 1, இது 5 times 3 ஆர் 3 times 5 அப்படி எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இது 1/3 ஆகும். 7/28. 7 எப்படி வரலாம்? 1 times 7 வரலாம் ஆர் 7 times 1 வரலாம். 28 எப்படி வரலாம்? 7 times 4 வரலாம். அப்போ 7 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா 1/4 வரும். அதே போல் 12/22 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன காமன் ஃபேக்டர் ரெண்டுத்துக்கும்? 2. ஸோ 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6, 22 2ஆல் டிவைட் பண்ணால் 11. 6/11 இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏன்னா காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். ஆனால் இந்த 3 வேல்யூ ஒன்றா 1/3, 1/4, 6/11 இது 3ம் வேறு வேறு வேல்யூஸ். அதனால் இது ஸ்டாண்டர்ட். இது 3ம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இல்லை. புரிஞ்சுதா? இப்படி தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சமயத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு நம்பரை கொடுத்துட்டு 4/9 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன், இல்லை 12/27 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னாக்க நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4/9 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ வர ஆன்சர் அப்படியே ரிவர்ஸில் வாங்க. 4/9 ஒரு ஃப்ராக்ஷன், அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னவோ இருக்கும்? நியூமரேட்டர் டினாமினேட்டரும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சர் எழுதுங்க. பண்ணிங்கனாக்கா இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ரிவர்ஸில் இதெல்லாம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கண்டுபிடிங்க. ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்து அதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை சொல்லு, இன்னும் எனக்கு 2-3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லு அப்படின்னாக்க நியூமரேட்டரின் டினாமினேட்டரையும் வேறு ஒரு நம்பரால் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20/45 வருது. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12/27 வருது. ஸோ 4/9 அதர் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் 20/45 and 12/27. இது ரிவர்ஸில் பண்ணலாம். ஸோ உங்கள் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடின்னு சொன்னால் எல்லா ஃப்ராக்ஷனையும் அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு எல்லாம் மேட்ச் ஆச்சுனாக்கா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இல்லை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை ஏதோ ஒரு ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு இதுக்கு அதர் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடி அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஃப்ராக்ஷனை எடுத்துகிட்டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. 3ஆல் ஒருத்தர் மல்டிப்ளை பண்ணுங்க, 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 12ஆல் மல்டிப்ளை, எந்த நம்பராக வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் எழுதினீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனோட அதர் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போது உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்க ஒரு 3 சம்மு கொடுத்துருக்கு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
இந்த சம்மு இதெல்லாம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸா அப்படின்னு. வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் காமிக்க போகிறேன். இதுதான் ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா வெரி குட். வழக்கம் போல் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை சிப்ளிங்ஸ்கிட்டையோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்து அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.